அண்ணே இதை மன்னிச்சிருக்கிறேன். என்னடா எந்திரடா எந்திரடா. என்னடா என்னடா என்ன என்னாச்சு? என்னை மன்னிப்பீங்களா? இப்படிதான் நீ அண்ணன் என்கிட்ட வரணும் எதிர்பார்த்த. ஏங்குற பாவி பாவி பாரு, குழந்தை மாதிரி அழுகுறான் பாரு. உங்களை போய் பேரை சொல்லி போகுது போகுது. நீ சின்ன பிள்ளைல என்ன பேர் சொல்லிதான் கூப்பிடுவ. அப்படி இருக்கட்டுமே, மயிலு என்ன டேய்னு சொல்லி கூட கூப்பிடுறா. என்ன விட்டு போயிடாது மயிலு, செத்துருவேன் செத்துருவேன். மச்சான் இல்ல என்னங்க இது? என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இல்லாம பரம கல்யாணத்தை நடத்துற மாதிரி ஆயிப்போச்சு சித்தப்பா. என்னை மன்னிச்சிருங்க. நான் தானே ஒன்றை மன்னிப்பு கேட்கணும். உனக்கு நான் படையல். சித்தப்பா அதெல்லாம் இப்ப பேசாதீங்க சித்தப்பா. போங்க போய் 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. போங்க போங்க சித்தப்பா. எந்திரிக்குமா எந்திரிக்க. நல்லா இருக்கணுமா நீங்க? நல்லா இருக்கணுமா நீங்க? நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும். சொல்லுங்க வனிதா. அப்பா என்ன கோபி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சித்தப்பா நீங்க இறங்கி சித்தப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். சித்தப்பா பாத்துங்கப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். மலர் சித்தப்பா பாத்துக்க. மா மா எங்கடா கொமாரங்கடா கொமாரங்க? மா விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் ஸ்டேஷன்ல இருக்காரு. உள்ள வச்சிட்டாங்களா? ஏமான உள்ள வச்சிட்டாங்களா? போச்சு, ஏமான மரியாதை எல்லாமே போச்சு. என்ன தைரியம் இருந்தா ஏமானத்துக்கு உள்ள வச்சிருப்பாங்க. அம்மா டிஎஸ்பி மட்டும் இல்லன்னா. என்னடா டிஎஸ்பி டிஎஸ்பி? எம்ப்ளேட்ட வாங்கி தின்ன வாய் இழுத்துக்க போகுதுடா. டேய் நேரங்களெல்லாம் பார்க்காம ஒருத்த நெப்புனீங்களேடா. விசுவாசம் வேணா
டிஎஸ்பி இல்லனா சாதிச்சு விடுவீங்களா? டேய் வளர்த்தனடா, எல்லாரையும் வளர்த்தனடா. டேய் அவ வீட்ல இருக்க நாய் கூட மரியாதை கொடுக்கலடா, உங்களை அப்படி வச்சிருந்தாடா. ஏமாத்திட்டீங்களடா. இத்தனை பேர் இருந்தும் என் மயன் அனாதையா போயிட்டானடா. அந்த பேரலை சப்ப முக்கிய தூக்கிட்டு போயிட்டாங்கடா, என்னை அடிச்சிட்டாங்கடா. இப்ப வரீங்களே, நீங்க எல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தா அவங்க உள்ள வந்திருப்பாங்களாடா. ஏண்டா என் மயன் இப்ப தேசல இருக்காண்டா. எங்க போனீங்க? எங்க போனீங்க? ராத்திரி இங்கட போனீங்க. டேய் ஏன் மாற நிம்மதி இல்லாம இருக்க? உங்களுக்கு என்ன நிம்மதி? ஏண்டா வாய்க்கு வக்கன சிக்கன் மட்டன் தின்னீங்கல்ல? ஏண்டா பங்கத்துல தின்ன தெரிஞ்சில? எம்பளே ஒத்தக்க போட்டு இங்க எங்கட வந்தீங்க? டேய் எம்பளே தேசல இருக்கானே. ஐயோ எம்பளே தேசல இருக்கானே. டேய் தடி மடமா இருக்குல. டேய் தடி மடமா இருக்குடா. ஏய் எவையா? என்னையா கிரீம் பார்க்காம போயிட்டு இருக்க? அம்மா நீங்க பிஸியா இருக்கீங்க, அப்புறமா வரலான்னு தான். யோ நான் தானே வச்சனே. என்ன ஏதுன்னு கேட்க நீ ஓட்ட போற? ஒரு வக்கீல மரியாதையா பேசுற ஒரே ஆள் நீங்க தான்மா. வக்கீலன்னு ஒரு ஆளு நீ தானே என்கிட்ட கடை வாங்கினே. கொடுத்த கடனை திருப்பி கிட்ட வாயில கொடுக்குற. உனக்கு மரியாதை வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். யோ உன்னை எப்ப வரச்சனே எப்ப வர்ற? கொஞ்சம் வேலை இருந்ததுமா. ஓ இந்த அளவுக்கு பிஸி ஆயிட்டியோ? பரவாயில்லையா, காசு நல்லா கிடைக்கும், கேஸ் நல்லா பாப்பீல, நல்லா பீஸ் வரும், என் கடனை நீ அடைச்சிருவீல. ஏதோ ஆண்டவன் பண்ணி. ஆண்டே முன்னித்திலியா? என்னடா சொல்ற? உண்டியில கொண்டு வந்து ஆண்டாந்து அவன் காலில் கொட்டினானா? நன்றி கெட்டவனே, இந்த சுந்தரவள்ளி உனக்கு கடன் கொடுத்தாடா. அதெல்லாம் சரி, விஷயம் என்னன்னு தெரியும்ல? சொன்னாங்க, கேட்டதும் பதறி போயிட்டேமா. பதறி ஒண்ணும் பண்ண போறதில்ல. என் மாயன் எனக்கு வேணும், அவன் வெளியில வரணும். உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் வாங்கிக்க. ஆக்சுவலி திஸ் இஸ் a very simple case under section 467 basically. இப்படி தமிழ்ல பேசு. அம்மா உள்ளத சொல்ல போனா இது சாதாரண ரொம்ப சின்ன கேஸ்மா. இபிகோ 467 கீழ் 468 சட்டம். சட்டம்லாம் என்கிட்ட பேசாத. இந்த சட்டத்தெல்லாம் கோர்ட்ல போய் பேசு. என் மயன் ஷாமில்ல வரணும். அம்மா பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க. குமார் அண்ணா நாளைக்கு வந்து இங்க நிப்பாரு, போதுமா? வந்துருவானாயா? என்னம்மா நம்பிக்கை இல்லையா? சொல்றேன்னு கோச்சிக்காதீங்கம்மா. உங்ககிட்ட நான் கடன் வாங்கிக்கலாமா, ஆனா கோர்ட்ல நான் தாமா ராஜா. நான் வந்தேன்னு வச்சுக்கோங்க, ஜட்ஜை ஏந்து நிப்பாருன்னா பாத்துங்க. நெசமாத்தையும் சொல்றியாயா? ஆமாம்மா, நேர்மே நியாயம்னு பேச போய் தான் இந்த வக்கீலு வெங்கட ராமசுப்பு வேத சீனிவாசமூர்த்தி சும்மா இருக்கான். ஏய் அவங்கள யாரியா? என்னோட முழு பேருமா. ஓ பேரை எத்துனண்டியா? அப்ப நீ பெரிய வக்கீல்தாயா? அம்மா கோர்ட்ல இந்த கையால ஆர்டர் இப்படி வச்சேன்னா ஜட்ஜி அந்த கையால ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாரு. நான் அப்படியே அந்த கையால அண்ணன் அழைச்சிட்டு வந்துடுவேன் வெளியில. சரியா, உன்னை நல்லா நம்புறேன். காலையில வெள்ள நான் வந்துரு. காலையில எல்லாம் சேர்ந்து போயிடலாம். எதுக்குமா வேகாத வெயில்ல இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீங்க வீட்லயே இருங்க, நான் போய் தம்பியை கூட்டு வந்துடுறேன். பையனை மட்டும் கூட்டு வந்துரு, கடல்ல பாதியை கழிச்சிடலாம். சரிம்மா, நான் அப்ப கிளம்புறேன். ஏண்டா வக்கீல பெரியவர் பேர் இருப்பான் போல. அம்மா எனக்கு வக்கீல் மேல சந்தேகமா இருக்குமா. என்னடா சந்தேகம்? அம்மா பெரிய வக்கீல்ன்றீங்க, நம்மகிட்ட நம்ம கடை வாங்கணும். பேசி அப்படி பேசி அப்படி பேசி அப்படி பேசி அப்படி. ஆமாடா, ஆமா நம்மகிட்ட எதுக்கு வந்து என் கடை வாங்கினியா? இப்ப பதில் பேசுறா. பதில் பேசு பதில் பேசு பதில் பேசு பேசு. அம்மா என்னம்மா சொன்னாலும் அடிக்கிறீங்க, சொல்லனா அடிக்கிறீங்க. குமாரன் இல்லாத குறைய நீங்க தீர்த்துட்டீங்கம்மா. டேய் இந்த வக்கீல மட்டும் நாளைக்கு குமார கூட்டிட்டு வரல, இந்த மரத்துல கட்டி தொங்க விட்டுறணும்டா. காமு, என்னம்மா என்ன? என்னம்மா நடக்குது? என்ன நடக்குது? வெளியிலேயே நிக்கிற? மூர்த்தி எங்க? உள்ளதானே இருக்காரு. மூர்த்தி, மூர்த்தி, வந்துட்டான்டா வளால கண்ட. இந்த ரெண்டு முச்சில அடிச்சு தரடா. ஏய்
ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. இங்க பாருங்க, நடந்ததுக்கும் காமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அது பழிகிற மாதிரி நிக்குது. ஓ, அதனால காலம் முழுக்க அவளை கட்டிட்டு அழுணும்னு சொல்றியா? அழுணும்னு சொல்றியா? இதுவார், என்னைக்கு திமிர்த்தனமா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். சொல்ல அந்த ஓடுகாலிய மோட்டு பிடிவாதமா என் தம்பி கட்டி வச்சிருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க குடும்பத்துல இருக்க பொண்ணுங்களா நல்லா வாழணும், மத்த குடும்பத்துல இருக்க பொண்ணுங்களா அழிஞ்சு போடுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போ, உன் தங்கச்சி உங்க வீட்லயே வாழட்டும். கடைசி வரைக்கும் அவ வாழ வேண்டிய வாழட்டும். போ. என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தாங்க. இனிமே அந்த தசை பக்கமே தலை வச்சு நான் படுக்க மாட்டேன். எங்க இப்ப எங்க வீடு இருக்க சூழ்நிலையில என்ன எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடாதீங்க. என்னடி புருஷனை மதிக்க தெரியாததுக்கெல்லாம் புருஷன் கூட வர அருகதை இல்லடி. போடி, உனக்கும் எனக்கு இருந்த உறவை இதோட அத்து போச்சுடி. போ, போய் உங்க வீட்லயே வாழு. இனிமேலு நீ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, நான் உனக்கு புருஷனும் கிடையாது. டேய், சட்டப்படி உன் தங்கச்சிக்கு நான் நோட்டீஸ் அனுப்புறேன், இல்ல நீ எனக்கு அனுப்பு. ஆனா ஒண்ணு மட்டும் கடைசியா சொல்றேன், உங்க வீட்ல இருந்து யாரும் என் வீட்ல வாழவே முடியாது. மூர்த்தி, நீங்க ரொம்ப கோவத்துல பேசுறீங்க. கோவத்துல பேசுனா யார் அந்த கோவத்துக்கு காரணம்? நீங்க தானே, நீங்க பண்ற காரியம் தானே. இங்க பாருங்க மூர்த்தி, குமார் பரமுயிர் ரமேஷையும் கடத்தி கொண்டு உங்ககிட்ட காரணம் கேட்டனா மரியாதையா போயிடுங்க, இல்ல அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. இப்பயும் எனக்கு எவன் ஆகாதோ அவன் தான் உனக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கான். இதுக்கு மேல நின்றீங்க அசிங்கப்பட்டு தான் போவீங்க. கிளம்பிடுங்க, இங்க இருந்து கிளம்பிடுங்க. மாசமா இருக்கேன். இது அவங்களுக்கு தெரியுமா? இல்லைண்ணா, இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. முதல் அவர்கிட்ட தான் சொல்லணும் ஆசையா வந்த, ஆனா என்ன வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. தங்கச்சி ஒரு நல்ல விஷயத்த சொல்லுது, அந்த சந்தோஷப்பட முடியாம இருக்கணுமா? இப்ப சொன்னீன்னு அதானே எனக்கும் பயமா இருக்கு. என் குழந்தை உண்டான நேரம் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு வேற மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்களோ தான் நான் எதுவும் சொல்லல. சொல்லி இருக்கணும் காப்பு, இது அவசியம் சொல்லி இருக்கணும். இது சாதாரண விஷயமா? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இங்க பாரு, இந்த குடும்பத்தோட வாரிசை வயித்துல வச்சிட்டு இருக்க. இதை மட்டும் நீ சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கேன், அம்மா மாசமா இருக்கும்போது தெரியாம ஒண்ணு வெளில அனுப்பிச்சிட்டோம், வாமா உள்ளன்னு பதறி போன கூப்பிட்டுக்குவாங்க. வேண்டாம், இப்ப சொல்ல வேண்டாம். இல்ல காமு, அவசியம் சொல்லணும். நீ யார்கிட்ட சொல்றியோ சொல்லலையோ, ஆனா மாப்பிள்ள மூர்த்திட்ட நீ கண்டிப்பா சொல்லணும். இங்க பாரு, வா, நீ சொல்லி மட்டும் பாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது உனக்கே தெரியும். வா வா வா. மூர்த்தி, மூர்த்தி, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் காமு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் நடந்து போச்சு. ஒரே நிமிஷம், என்னன்னு மட்டும் காமுட்ட கேட்டுருங்களேன் பிளீஸ். ஹாஸ்பிட்டல்ல எனக்கு மயக்கம் வந்துச்சுங்க. யூரின் டெஸ்ட் எடுத்தாங்க, நான் உண்டா இருக்கேன்னு சொன்னாங்க. கர்ப்பமா இருக்கேங்க. இந்த விஷயத்த முத உங்ககிட்ட சொல்லுங்கிறக்கா தான் காமு ஹாஸ்பிட்டல் இருந்து வேகமா வந்துச்சுங்க. ஓ, இப்படி ஒரு பிட்ட போட்டா நான் மனசு மாடுவேன் நினைப்போம். உன் தங்கச்சி விஷயத்துல என்னென்ன தில்லாலங்கடி வேலை நீ பண்ண, உன் விஷயத்துல நீ என்னென்னலாம் பண்ணிருப்ப. ஏய், நீ மாசமா இருக்கலாம், ஆனா அந்த குழந்தைக்கு அப்ப வேற ஒருத்தன கூட இருக்கு. காமு நில்லு, காமு நில்லு. இனி ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன், அந்த ஆளு கூட வாழ மாட்டேன். அவசரப்படாத காமு, மாப்பிள்ள ஏதோ கோபத்துல ஆத்திரத்துல அப்படி பேசிட்டாரு. பேசி சரி பண்ணுவோம் காமு. காமு அவசரப்பட வேணாம், நான் பேசிட்டு வரேன் காமு, ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல மூர்த்தி. இன்னும் பெருசா எதிர்பார்த்தியா மூர்த்தி?
மாசமா இருக்கிற ஒரு பொண்ண வீட்டை விட்டு வெளியில போட்டு அனுப்புறீங்க. அந்த பொண்ணு மனசு எவ்வளவு பாடுபடும். துடிச்சிருக்காது. அண்ணன் நான் கூட இருக்கிறேன். மாசமா இருக்கேங்கன்னு சொல்லும் போது அந்த குழந்தைக்கு அப்ப நான் இல்லைங்கிறீங்க. எப்படிங்க தாங்கிக்க முடியும்? இதே இது இன்னொருத்த வந்தான்னு வச்சுக்கோங்க, என் தங்கச்சி அவட தப்பா பேசணும் உங்கள்ட்ட மல்லு கட்டி நின்றுப்பா. எனக்கு காதுல கேட்கல மூர்த்தி. எனக்கு காதுல கேட்காத மாதிரியே நின்ன. எதுக்கு மண்ணு மாதிரியே நின்ன? எதுக்கு? என் தங்கச்சி உங்க கூட வாழணும் மூர்த்தி. என் தங்கச்சி உங்க கூட வாழணும். ஆனா நாங்க அமைதியா இருக்கோங்கிறதுக்காக நீங்க ஜாஸ்தி பேசிட்டீங்க. என்ன மிரட்டுறியா? மிரட்டல மூர்த்தி, மிரட்டல. இப்ப என் தங்கச்சி அசிங்கமா பேசுனீங்கல்ல, இதனால என் தங்கச்சி போய் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உயிருக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வேண்டாங்க, அது எதுவுமே வேணாம். உங்களுக்கு என் தங்கச்சிக்கு எந்த ஒட்டு இல்ல உறவு இல்ல அத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. விட்டுருவேன் உன்னை சாகடிச்சிருவேன். உன் வீட்டுல பூந்து எல்லாரும் வெட்டி போச்சிருவேன். இப்பெல்லாம் பேசலாம் மூர்த்தி மிரட்டுறது. நான் அப்படி பேசல, கெஞ்சிறேன். என் தங்கச்சியை கூட்டு கொண்டே வச்சு வாழுங்கன்னு கெஞ்சிறேன். இப்பதான் நீ மிரட்டுற என்ன? இல்ல மூர்த்தி, உண்மையத்தான் சொல்றேன். இங்க பாருங்க, உங்க வாரிசு அது சுமந்துகிட்டு இருக்கு. அப்படி மாசமா இருக்கிற பொண்ணை வெளில அனுப்பாதுங்க. அது குடும்பத்துக்கே நல்லது இல்ல. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது என் தங்கச்சி வாழ வைங்க. உங்க கால்ல விழுந்து தர பக்கமா யார் யார் கால்ல விழுறது? நீ வரியான போயிட்டு இருக்கட்டுமா? அவர் மயக்க படுத்து எச்ச துப்புறாருன்னு அவர் உன்னையவோ என்னையவோ அசிங்கப்படுத்தல, அவர் பொண்டாட்டி அசிங்கப்படுத்துறாரு. நீ என் பொண்டாட்டி இல்லன்னு சொல்ற அப்புறம் என்னடி? அதானே வயித்துல வளர என் புள்ளைய உனது இல்லைன்னப்போ அப்புறம் நான் எப்படி ஒரு பொண்டாட்டியா இருப்பேன்? வானே காற்றிலே காற்றிலே கரை